இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு நிறைய புத்திசாலிகள், நிறைய அறிவாளிகள் எல்லாமே இருந்தும் நான் தோத்து போயிட்டு இருக்கேன் வாழ்க்கையில. பெருசா என்னால சம்பாதிக்க முடியல. பெருசா என்னோட லைஃப்ப வாழ முடியல அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இந்த சனி பகவான் 10ஆம் இடத்துல கொடுக்க போறாரு. இந்த சனி பகவான் சொல்லக்கூடியவர் கர்மகாரகன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த சனி 10ஆம் இடத்துல இருந்து தன்னுடைய கர்மத்தை செய்வதன் மூலமாக வாழ்க்கையில நீண்ட காலமாக இருந்த பிரச்சனைகள் விலகக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியா இருக்க போது முதல்ல. அதே மாதிரி 10ஆம் இடம் சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானம். அப்ப தொழில்ல வெற்றி இல்ல, தொழில்ல வாய்ப்புகள் வரல அப்படின்னா அவங்களுக்கு இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் தொழில நிறைய வாய்ப்புகள் வரும். அதே மாதிரி சனி பகவானுடைய பார்வை 4ஆம் இடத்துல விழுது. ராசிக்கு 7ஆம் பார்வையா 4ஆம் வீட்டுல விழுது. அப்ப இந்த வருஷம் பாத்தீங்கன்னா மனசு நிம்மதியா இருக்க போறாங்க. ஒரு மனுஷன் எப்போ ஒரு அல்டிமேட் நீங்க பவரோட ஒர்க் பண்ண முடியும், ஒரு எனர்ஜியோட ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னா மனசு சந்தோஷமா இருக்கணும். அப்ப மனசு சந்தோஷத்தை இந்த சனி பகவான் கண்டிப்பா கொடுக்க போறாரு.